ஆல் எல்லார் வீட்லேயும் தீபாவளி ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஆக்சுவலாக கவிஷ்க்கு ஃப்ரைடே எக்ஸாம் வந்துச்சு. எனக்கு சாட்டர்டேலேருந்து தான் ஸ்டார்ட் ஆனுச்சு. அந்த அம்மா வந்து வீட்டுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க தீபாவளிக்கு. அதை தான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருக்கோம். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது அம்மா வந்து எப்படி தீபாவளிக்கு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரைடேவே பார்த்து நைட்டே வீடை வந்து கழுவி தள்ளுவாங்க. மாப் பண்ணுறதுலாம் அப்போ கிடையாது, ஃபுல்லாக கழுவி தள்ளுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு க்ளீனாக இருக்க மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரைடே காலையில் ஏஞ்சி சாமிலாம் கும்பிட்டுட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த நல்ல நேரம்லாம் பார்த்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு முறுக்கு வச்சு அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வீட் பண்ணிவிட்டு அதுலேருந்து தான் ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களோட இது அப்படி தான். ஆனால் அவங்கள பார்த்து வளர்ந்த நாங்கள் என்ன இத்தனை ஃபாலோ பண்ணுறோம்லாம் தெரியல. ஆனால் ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ஒன்று சின்ன சின்ன வேலைகள் செய்ய தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து இந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிட்டதுக்கு திகட்டவே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸ்வீட்ஸ் ஆக்சுவலி கம்மியாக தான் போடுவேன். ஸ்நாக்ஸ் தான் நிறையா இருந்தது, சேவரிஸ் தான் நிறையா இருந்தது. பட் எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு, எதுவுமே எங்களுக்கு திகட்டவே இல்லை. அண்ட் கவிஷோட ஃபேவரட்டாகவும் இருந்தது. ஏன்னா அவனுக்கு இந்தியன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா அவ்வளோ பழக்கம் இல்லை, பட் ஸ்டில் சாப்பிட்டான். தீபாவளி ஸ்வீட்டில் எங்கள் அம்மா செய்கிறதுல சூப்பராக இருக்கும் அப்படின்னா வந்து அதிரசம் தான். அம்மா சூப்பராக பண்ணுவாங்க. பட் நாங்கள் சரி 4 பேருமே அம்மாகிட்டேருந்து இதை பர்ஃபெக்டாக கற்றுக்கவே இல்லை. அதுக்கு தான் என் ஹஸ்பண்ட் திட்டிக்கிட்டே இருப்பார், இதான் ஒன்றாவது உங்கள் அம்மாட்டேருந்து ஒழுங்காக கற்றுக்கிட்டியா அப்படின்னு. அண்ட் சண்டே வந்து ஊருக்கு கிளம்புறோம் மாமியார் வீட்டுக்கு தீபாவளிக்கு. ஸோ வீட்டில் சின்னதாக சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஹாப்பி தீபாவளி.